என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்கார நேயர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிம்ம ராசியில் பிறந்தவர்களுடைய பேச்சிலும் நடவடிக்கைகளிலும் ஒரு வீரமும் கம்பீரமும் இருந்து கொண்டுதாங்க இருக்கும். இவர்கள் அழகாகவும் அறிவாகவும் இருப்பாங்க. எல்லா விஷயங்களிலும் அதிகம் கோபப்படுவாங்க. இவர்களுக்கு முன்கோபம் அதிகமாகவே காணப்படும். இவர்கள் ஒரு விஷயத்தை முடிவு எடுத்தால் அதை நடத்தி காட்ட வேண்டும் என்று செயல்படுவாங்க. அதாவது எந்த விஷயத்திலும் முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது என்று நினைப்பவங்க தான் சிம்ம ராசிக்கார நேயர்கள். மேலும் இந்த ராசிக்காரங்க சிந்தனை, செயல், சொல் போன்ற எல்லா விஷயங்களிலுமே வேகமாகவே இருப்பாங்க. இவர்களுக்கு யாரும் ஏதும் குறைகள் சொன்னாலும் துரோகம் செய்தாலும் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. இப்படியாப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோஹரா, பழனி முருகனுக்கு அரோஹரா என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படிங்க தீர்வு காணுறது? அதுக்கு தான் இருக்கவே இருக்குது ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். இந்த ஜோதிட நிலையத்தால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக இவர்களிடம் கணவன் மனைவி பிரச்சனைகள், உறவு சிக்கல், பண பிரச்சனைகள், காதல் விவகாரம், மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, பணவரவு, மாய மந்திரம், மன அழுத்தம், திருமண பிரச்சனைகள், கடன் தொல்லை, ஜனவசியம், வியாபாரம், பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர என அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, மே மாதத்தின் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிஷப ராசியிலேயே இருக்கிறாருங்க. செவ்வாய் மீன ராசியில இருக்கிறாரு. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாருங்க. ரிஷபத்துல குருவானவர் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மேச ராசியிலேயே இருக்கிறாரு. 19ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திற்கு இடமாறவும் செய்யறாரு. கும்பத்துல சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமும் இருக்குதுங்க. இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகள்ல பயணம் செய்யறாருங்க. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் செய்ய வேண்டும். மேலும் இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம், கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவரை செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவில் தொடர்ந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசரை போல கோலோச்சும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்டவங்க தான் சிம்ம ராசிக்கார நேயர்கள். இவர்களுக்கு ராசிநாதன் 10ஆம் வீட்டிலேயே இருக்கிறாருங்க. இதனால் கழுத்தை நெறித்த கடன்களை நீங்கள் கவனமாக அடைப்பீங்க. வியாபாரத்திலும் தொழிலும் புதிய சாதனை நீங்கள் படைக்க போகிறீங்க. குடும்பத்தில் நல்ல காரியங்களும் நடக்கும். சிலருக்கு எதிர்பாராத வகையில் பணவரவானது அதிகரித்து தான் காணப்படும். வெளியூர் பயணிகளின் மூலமாக தொழிலுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நீங்கள் பெறுவீங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இதனால் டீ கடை வியாபாரிகளில் இருந்து கட்டுமான தொழில் பார்ப்பவங்க வரை அனைத்து துறையினரும் அமோக பலன் அடைவாங்க. புதன் 9ஆம் இடத்துல இருப்பதனால குடும்பத்தினரின் தேவையறிந்து நடந்து கொள்வதால் உங்கள் மீதுள்ள மதிப்பு மரியாதையானது இதுவரைக்கும் இருந்ததை விட அதிகரித்தே காணப்படுங்க. வீட்டில் மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்வீங்க. புதிய தொடர்புகளால் சிலர் சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளவும் நேரிடும். குரு 10ஆம் இடத்துல இருப்பதனால அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு தொழிலுக்கு சிக்கலை ஏற்படுத்திவிடக்கூடாது. உண்மையான உழைப்பு, உற்சாகமான வேலை மனதிற்கு நிம்மதியை உங்களுக்கு பெற்றுத்தரப்போகுது. சுக்கிரன் 9 மற்றும் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாருங்க. இதனால கலைத்துறையினர் சிறப்பான பலன்களை நீங்க அடைய போறீங்க. சனி 7ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதனால மருத்துவத்துறையினர், கல்வியாளர்கள் பெரும் புகழை அடைவாங்க. வழக்கறிஞர்கள் திறமையுடன் வாதாடி வழக்குகளில் வெற்றியும் பெறுவாங்க.
ராகு 8ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதனால நெருக்கமான உறவினர்களின் சிரமத்தை தீர்க்க நீங்கள் உதவி செய்ய போறீங்க. கேது 2ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதனால வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் தேவையை பூர்த்தி செய்ய நீங்க இரவு பகலாக உழைக்கவும் தயங்க மாட்டீங்க. மேலும் சிம்ம ராசிக்காரருக்கு இந்த வாரத்தில் பல விதத்தில் பலன்கள் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. பல நாள் விருப்பங்கள் நிறைவேற அதிகப்படியான வாய்ப்பும் உள்ளது. உத்தியோகத்தில் அதிகப்படியான சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். சிலருக்கு பதவி உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். குடும்பத்தில் உங்களின் மரியாதையானது அதிகரித்து காணப்படும். மூத்தோரின் நல்ல ஆலோசனை உங்களுக்கு உயர்த்துவதாகவே இருக்குங்க. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு நீங்க புரிதலும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிலவும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணவரவு இருப்பதால் எளிதாக நீங்கள் அதை சமாளித்தும் விடுவீங்க. நீண்ட நாளாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். திருமணத்துக்கான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். நல்ல இடத்துல வரன் அமைவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு உள்ளதுங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். அரசாங்க காரியங்களில் முன்னேற்றமான போக்கு உங்களுக்கு ஏற்படுங்க. அலுவலகத்தில் வழக்கமான நிலையே உங்களுக்கு காணப்படும். எதிர்பார்த்த சலுகை சற்று இழுபறிக்கு பின்னர் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகள் சில நேரங்களில் கண்டிப்பு காட்டினாலும் கூட உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகள் ஏற்பட்டாலும் கூட அதனால பாதிப்பு எதுவும் உங்களுக்கு ஏற்படாதுங்க. குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் வாரமாக அமைய போகுது. அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரித்து காணப்படும். மேலும் உங்களுக்கு சலுகைகளும் கிடைக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே 23 மற்றும் 26. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 1 மற்றும் 9. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. பரிகாரமாக தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை சரஸ்வதி தேவியின் படத்தின் முன்பு சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்களே உணரலாங்க. அந்த பாடல் என்னவென்றால், படிக நிறமும் பவள செவ்வாயும் கடிகமல் பூந்தாமரை போர்க்கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரத முந்துதித்தால் கல்லுஞ் சொல்லாதே கவி என்ற பாடலை தினமும் பூஜை அறையில் 3 முறை சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலங்கள் மிக்க வாரம் என்றே சொல்லலாம். மனைவி மற்றும் குழந்தைகளின் அன்பால் மற்றற்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வீட்டில் காணப்படும். பெரியோரின் ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதன் காரணமாக உங்கள் பல நாள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற போகுது. தொழில் அபிவிருத்திக்காக புதிய திட்டங்கள் அனைத்தும் தீட்டி மகிழ்வீங்க. அதற்கு தேவைப்படும் அரசு உதவிகள் மற்றும் வங்கி கடன்கள் அனைத்தும் கிடைக்க நல்ல வழி உங்களுக்கு பிறக்குங்க. வீட்டுக்கு தேவை என்று விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீங்க. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை, புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பண வரவுகள் ஆகியவையும் ஏற்பட போகுது. புத்தக பதிப்பு மற்றும் வெளியீடு சம்பந்தமான தொழில்கள் எதிர்பார்த்தபடி ஆதாயமும் அளிக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு திடீரென ஏற்படும் பயணங்களால் பணமுடை ஏற்படும். அரசு பெண் பணியாளர்கள் அவர்கள் எதிர்பார்த்தபடி இடம் மாறுதல்களும் தலைமை பதவிகளும் தேடி வரப்போகுது. அன்பால் அனைவரையும் வெல்லலாம். ஆனால் வீண் கோபத்தால் விவேகத்தை நீங்கள் இழக்கக்கூடாது. உங்களுடைய சிறப்பான கடமையுடன் கூடிய திறமை மிக்க பணி உயரதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டும் பெற போறீங்க. வாக்கு வன்மையால மேடை பேச்சாளர்கள் ஆற்றும் சிறப்பான பொருள் பொதிந்த சொற்பொழிவுகள் அனைவரின் பாராட்டையும் பெற்று அதன் காரணமாக அவர்களின் புகழ் ஓங்கி நிற்க போகுதுங்க. மேலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். மகான்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு உங்களுடைய மனதில் அமைதியும் உற்சாகமும் நிலவ போகுது. அடுத்து உத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படலாம். புத்திர பாக்கியமும் ஏற்படும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாகவே அமைய போகுதுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கும் மேலாக தனவரவு அதிகரித்து காணப்படும். உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சியும் ஏற்படும். தெய்வ சிந்தனையாலும் தர்ம சிந்தனையாலும் மனதில் அமைதி நிலவு போகுதுங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யும் வாய்ப்புகளும் அரசின் அனுகூலத்தால் பெருக போகுது. உடன் பணிபுரியும் பணியாளர்களின்
பொறுப்புமிக்க பணியாளர் உற்பத்தி பெருகி லாபமும் அதிகரித்து காணப்படும். பங்குச்சந்தை மூலமாக பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படுங்க. இதுவரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே. மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.